மரத்தம் எத்தன்வோம் பெருக்கட்டுதாம் பிரிலே ஊன்றன்பா எங்கும் நம்மாளும் அருள் பொருள் தன்னுடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடலை மாமிசத்தை உண்பவன் தன் நெஞ்சத்தில் கருணையை எவ்வாறு கொண்டிருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதற்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை உந்தின் பவர்க்கு. பொருளை சரியாக பாதுகாக்காதவர்க்கு பொருள் செல்வமில்லை. அதுபோல மாமிசம் உண்பவர்க்கு அருட்செல்வம் கைவராது. படை கொண்டார் நெஞ்சம் போலோல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். பொருள் கையில் ஆயுதம் ஏந்திய கொலைகானதின் மனம் கொலையிலே இருக்கும். அதுபோல முப்பல் உயிரின் உடலை சுவைத்து உண்பவர் மனம் அருளை பற்றி நினையாது. அருளல்லது யாதெனில் கொல்லாமை கோரல். பொருளல்லது அவ்வூரும் திணல். பொருளருள் என்பது ஓர் உயிரை கொண்டாமல் இருப்பதே. அருளற்றே நிலை என்பது ஒரு உயிரை கொல்வது. அந்த உயிரின் ஊனை உண்பது என்பது பெரும் பாவமாகும். உண்ணாமை உள்ளது உயிர் நிலை ஊனுண்ணன் அண்ணாத்தல் செய்யாது அலை. ஒருவனுடைய உயிர் நிலை இழுங்கிறது. உண்டால் அவன் செய்த பாவமானது அவனை நரகிலிருந்து வெளியே வரவிடாமல் தடுத்துவிடும். விலை பொருட்டாலுக்குள்ளாது உலகனின் யாரும். விலை பொருட்டால் உயிர்களை கொள்ளாமல் இருப்பவர்களே ஆளும் விரைக்காக ஊனை இருப்பவர்களாலும் விரைக்க மாட்டார்கள். நாமை வேண்டும் புலாகல் பிரிதொன்னன் புன்னது உணர்வார் பெரின். உயிரின் உடம்பில் ஏற்பட்ட என்பதை உணர்ந்தவள் அதனை ஒருபோதும் மாட்டார்கள். திசையின் தலை பிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த குற்றமற்ற அறிவுடையோர் ஓர் உயிரிலிருந்து பிரிக்கப்பட்ட ஊனை மாமிசத்தை ஒருபோதும் மாட்டார்கள். அவிசொறிந்து ஆயிரம் வெட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுது. பொருளை முதலான பொருட்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்வதை விட
கொன்று உண்ணாமல் இருப்பது மிகவும் மேலானது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும். எந்த உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணுவதையும் தவித்த வாழ்பவனை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பித் தொழும். കൻസിച്ച് പരാമർശിച്ച് ഇത്തന്മോണ്ട് തെറുക്കൊക്കെ താല്പര്യത് റൂമുണ്ടമ്പാ எங்கண்ணமாளுமருள். பொருள் தன் உடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடலை உண்பவன் தன் நெஞ்சத்தில் கருணையை எவ்வாறு கொண்டிருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதார்க்கு இலை அருளாட்சியா நீலை ஊந்தின்பவர்கள். பொருளை சரியாக பாதுகாக்காதவர்க்கு பொருட்செல்வம் இல்லை. அதுபோல மாமிசம் உண்பவர்க்கு அருட்செல்வம் கைவராது. பிறப்பலை கொள்ளார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஒரு கையில் ஆயுதம் ஏந்திய கொலைகாரனின் மனம் கொலையிலே இருக்கும். அதுபோல மற்றொரு உயிரின் உடலை சுவைத்து உண்பவர் மனமருளை பற்றி நினையாது. ஒரு அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல். பொருள் அல்லது அவ்வூந்தினம். பொருள் என்பது ஓர் உயிரை கொல்லாமை இருத்தல். அருளற்ற நிலை என்பது ஒரு உயிரை கொள்வது. அந்த உயிரின் ஊனை உண்பது என்பது பெரும் பாவமாகும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உண்ண பண்ணத்தல் செய்யாது அழி. பொருள் உண்ணாதிருப்பதால் ஒருவனுடைய உயிர்நிலை பூயிலை நிலை பெறுகிறது. உண்டால் அவன் செய்த பாவமானது அவனின் அருகிலிருந்து வெளியே வரவிடாமல் தருத்துரிர். விலை பொருட்டால் கொல்லாது அவதனியாரும் விலை பொருட்டால் ஊந்தருவாரில். மக்கள் உண்பதற்காக உயிர்களை கொல்லாமல் இருப்பார்களே யாரால்? விலைக்காக ஊனை விற்பவர் யாரும் இருக்க மாட்டார்கள். உண்ணாமை வேண்டும் புலாவல் மெலிதொன்றன் புன்னது உணர்வார் பெரும். புலால் என்பது மற்றொரு உயிரின் உடம்பில் பட்ட புண் என்பது உணர்ந்தவர்கள் அதனை ஒருபோதும் உண்ண மாட்டார்கள். அபிஷேரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார். உயிரின் தலை பிரிந்த குற்றமற்ற அறிவுடையோர் ஓர் உயிரிலிருந்து பிரிக்கப்பட்ட உன்னை ஒருபோதும் உண்ண மாட்டார்கள். நீ அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றும் உயிர் சுவத்து உண்ணாமை நன்று. பொருள் நீ முதலான பொருட்களை தீயில் சொரிந்து 1000 வேள்விகள் செய்வதை விட ஓர் உயிரை கொன்று உண்ணாமல் இருப்பது மிகவும் மேலானது. மித் இஸ்கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பொருள் என்ற உயிரையும் கொல்லாமல் புலாலுவதையும் தவித்து வாழ்பவனை உபரின்